அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அமரும் பதிகேள் அகமாம் எனுமி பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதான் அவநாசகனே. போர்க்களத்தில் போரிடும் அசுரர்களை அழித்த பெருமானே என்று அருணகிரிநாதராலும் சமரா புரிவாழ் சண்முகத்தரசே என்று கந்த சஷ்டி கவசத்தில் தேவராய சுவாமிகளாலும் கொண்டாடப்பட்ட சமராபுரி என்னும் திருப்போரூர்தான் கந்த சஷ்டி விழாவின் 2வது நாள் பதிவாக நாம் இன்று காண இருக்கிறோம். தொண்டை நாட்டில் அமைய பெற்றுள்ள திருப்போரூர் என்னும் தொன்மையான இத்தலம் அறுபடை வீடுகளுக்கு ஒப்பான புகழ்பெற்ற திருத்தலமாகும். இத்தலம் சமராபுரி, போரியூர், யுத்தபுரி, செருவூர், போரிநகர், சமரபதி என பல பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது. கந்த புராண கூற்றுப்படி முருகப்பெருமான் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்போரூர் என 3 இடங்களில் அசுரர்களை எதிர்த்து போரிட்டார். திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாக போரிட்டு உலகம் நிலை என்னும் மாயையை அழித்தார். திருப்பரங்குன்றத்தில் நிலமார்க்கமாக போரிட்டு விதிப்பயனை அழித்தார். இங்கு திருப்போரூரில் ஆகாய வழியில் போரிட்டு ஆணவத்தை அடக்கி ஞானம் தந்தார். அசுரர்கள் இங்கு மாயப்போர் புரிந்தனர். அவர்களை ஆகாய மார்க்கமாக போரிட்டு அவர்களை அழித்தார். இத்திருத்தலத்தில்தான் முருகப்பெருமான் தாரகாசுரனை வென்றார். எனவே இந்த தலம் சமராபுரி, போரூர், தாருகாபுரி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. பிரளயத்தால் 6 முறை அழிவை சந்தித்து பல்லவர் காலத்தில், அதாவது 7, 8ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டு பின்னும் மண்ணில் புதையுண்டு பல காலங்களாக இத்தலம் கவனிப்பாரற்று கிடந்தது. திருக்கோவில் வரலாற்றுப்படி முருகப்பெருமான் மதுரை மாநகரில் இருந்த தவஞானி சிதம்பர சுவாமிகளின் கனவில் தோன்றியதாகவும் தான் திருப்போரில் உள்ள பனைமரத்தின் அடியில் கேட்பாரற்று இருப்பதாகவும் கூறி மறைந்தாராம். மதுரையில் வசித்த சங்ககால புலவர்களின் வழித்தோன்றலாக இந்த சிதம்பர சுவாமிகள் கருதப்படுகிறார். முருகன் கனவில் உரைத்தபடியே சிதம்பரம் சுவாமிகள் 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் திருப்போரூர் வந்தடைந்து பனங்காடாய் கிடந்த இப்பகுதியில் முருகப்பெருமானின் சிலையை மீட்டெடுத்து இத்திருக்கோயிலை நிர்மாணித்துள்ளார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலின் அருகில் இருந்த வெள்ளையார் ஓடை திருக்குளமாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இக்குளம் வற்றாத பெருமையுடையது. அருகில் உள்ள கண்ணுவர்பேட்டையில் சிதம்பர சுவாமிகள் திருமடம் உள்ளது. சிதம்பர சுவாமிகள் இத்திருக்கோவில் முருகர் மீது பாடிய 726 பாடல்கள் திருப்போரூர் சந்நிதி முறை என போற்றப்படுகிறது. அருள்மிகு கந்தசுவாமி, வள்ளி, தெய்வயானை, மூலவர்கள் மூவரும் சுயம்பு வடிவினர். இங்குள்ள முருகன் பிரணவ பொருள் அறியாத பிரம்மனை சிறையில் அழைத்த பின் தானே சிருஷ்டி தொழிலை மேற்கொண்டிருக்கிறார். பிரம்மாவிற்குரிய அட்சரமாலை, கண்டிகை இவற்றுடன் பிரம்மாவின் அம்சமாகவும், சிவனைப் போல வலது கையால் ஆசீர்வதிக்கும் அபயஹஸ்த நிலை, பெருமாளைப் போல இடது கையை தொடையில் வைத்து ஊருஹஸ்த நிலை என மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகன் விளங்குகிறார். பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணியர் யந்திரம் பிரதிஷ்டை செய்துள்ளனர். எனவே மூலவருக்கு அபிஷேகம் எதுவும் நடைபெறுவதில்லை. புனுகுச் சட்டம் மட்டுமே சாற்றப்படுகிறது. கூர்ம பீடத்தின் மேலுள்ள இந்த யந்திரத்தில் முருகனின் 300 பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. மூலவர் சந்நிதி கிழக்கு நோக்கி உள்ளது. மூலவர் சந்நிதியில் அபிஷேக ஆராதனை செய்யப்படுவதற்காக வள்ளி, தெய்வானை, முருகன் சிலைகள் சிறிய வடிவில் ஒரு பீடத்தில் ஆதிகுரு சிதம்பர சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீசக்கர ஸ்தாபனம் எனப்படும் ஸ்ரீசக்கரம் ஒன்றும் தவஞானி சிதம்பர சுவாமிகளால் நிறுவப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. வைகாசி விசாகத்தன்று குரு பூஜை நடக்கும். அப்பொழுது முருகன் எதிரே சிதம்பர சுவாமி சிலை வைத்து அவர் முருகனுடன் 2 கலப்பது போல் நிகழ்த்தப்படுகிறது. இங்குள்ள ஸ்ரீசக்கரத்திற்கு செய்யப்படும் வழிபாடு சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செவ்வாய்க்கு அதிபதி முருகன் என்பதால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள யந்திரத்திற்கு திரிசதி அர்ச்சனை செய்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது. ஓம்கார அமைப்பில் இந்த கோவில் அமைந்துள்ளது. சுவாமிமலை, திருத்தணி தலங்களைப் போலவே சுவாமிக்கு எதிரே ஐராவதம் வெள்ளை யானை வாகனமாக உள்ளது. கோவிலின் சந்நிதி சுற்றுச்சுவரில் குக்குடாப்ஜதர் என்ற வடிவமாக முருகன் ஒரு கையில் சேவலை ஏந்திய சிலை உள்ளது. பாஸ்போர்ட், விசா கிடைக்க தாமதம் அல்லது சிக்கல் இருந்தால் இங்கு அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்வது வழக்கமாக உள்ளது. வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் நலமாக இருப்பதற்கும் இங்கு வேண்டிக் கொள்கின்றனர். மாசி பிரம்மோற்சவத்தின் போது முருகன் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்யும் வைபவம் நடக்கும். வாய் மீது கை வைத்துள்ள சிவனின் மடியில் அமர்ந்து முருகன்
உபதேசம் செய்யும் சிலையும் இங்கு உள்ளது. கையில் வில்லேந்தி மயில் மேல் கால் வைத்தபடி சம்ஹார முத்துக்குமார சுவாமிக்கும் இங்கு சிலை உள்ளது. இங்கே வள்ளிக்கும் தெய்வானைக்கும் தனித்தனி சன்னதிகளும் உள்ளன. இக்கோவிலில் 24 தூண்களோடு கூடிய ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது. ஒவ்வொரு தூணிலும் ஒரு கையில் கேடயமும் ஒரு கையில் வாளும் உடைய நவ வீரர்களின் சிலைகளும் உண்டு. சூரபத்மனின் துணைவர்களான அசுரர்கள் போருக்கு எழுந்தபோது அவர்களை இங்குதான் சமர்புரிந்து வென்றார். ஆகையால் சமரபுரி முருகன் சந்நிதியில் இவ்வீரர்களை எல்லாம் உருவாக்கி நிறுத்தியிருக்கின்றனர். கந்தசஷ்டி விழாவின் போது கஜமுகன், பானுகோபன், சிங்கமுகன், அஜமுகி, சூரபத்மன், தாரகன் ஆகிய அசுரர்களுடன் நடக்கும் போர் நிகழ்வும் காட்டப்படுகிறது. அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தலம் பற்றி பாடியுள்ளார். மேலும் ராமலிங்க சுவாமிகளும் பாம்பன் சுவாமிகளும் இத்தலம் முருகனை பாடியுள்ளனர். கந்தசுவாமியை சகல வேதங்களின் வடிவம் என்று குறிப்பிட்டுள்ளார் அருணகிரிநாதர். எனவே கல்வியில் சிறக்கவும் கந்தசுவாமியிடம் வேண்டிக் கொள்ளலாம். இத்தலத்தில் முருகன் சிலை கண்டறியப்பட்ட போது அது ஒரு பனைமரத்தில் செய்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்தை தற்போதும் வைத்துள்ளனர். அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் போல இந்த பானையை ஐதீகமாய் நம்பி நைவேத்தியத்திற்கான அரிசியை அந்த பாத்திரத்தில் தான் இப்பொழுதும் வைத்துள்ளனர். அகத்தியர் பொதிகை செல்லும் வழியில் இங்குள்ள முருகனை தரிசித்துள்ளார். கந்த சுவாமியை வணங்குவோம், கவலையெல்லாம் மறப்போம். கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. திமிர மாமன மாமட மடமையே நிடராணவ திமிரமே அரிசூரிய திரிலோக தினகரா சிவகாரண பனகபூஷண ஆரண சிவசுதாகரி நாரணன் மறுகோ நேர் குமரி சாமளை மாதுமை அமலியாமளை பூரணி குணகலாநிதி நாரணி தரு கோவே குருகுகா குமரேசுர சரவணாசகளேசுர குரவர் மாமகள் ஆசை கொள் மணியே சம் பமர பார பிரபாருண படல தாரக மாசுக பசுர பாடன பாளித பகளேச பசித பாரண வாரண துவஜயேடக மாவயில் பரவு பாணித பாவல பரயோக சமபராமத சாதல சமயமாரிரு தேவத சமயநாயக மாமயில் முது வீர சகல லோகமுமாசரு சகல வேதமுமே தோழு சமரமாபுரி மேவிய பெருமாளே சமரமாபுரி மேவிய பெருமாளே. கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே, கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே. நீலமயிலேறும் கோலமுருகனை நித்தம் பணிந்திட வாருங்கய்யா, நீலமயிலேறும் கோலமுருகனை நித்தம் பணிந்திட வாருங்கய்யா. காலிற் சிலம்போலி கல்கல் என வரும் கந்தன் அழகினை பாடிடுவோம், காலிற் சிலம்போலி கல்கல் என வரும்
கந்தன் அழகினை பாடிடுவோம். சூலி சிவகாமி தாவி முத்தமிடும் சுந்தர பாலனை பாடிடுவோம். சூலி சிவகாமி தாவி முத்தமிடும் சுந்தர பாலனை பாடிடுவோம். காலிற் சிலம்போலி கல்கல் என வரும் கந்தன் அழகினை பாடிடுவோம். கந்தன் அழகினை பாடிடுவோம். சின்ன முனிவர்க்கு செந்தமிழமுதை அன்புடன் பருக தந்தவண்டி. சின்ன முனிவர்க்கு செந்தமிழமுதை அன்புடன் பருக தந்தவண்டி. காலில் சிலம்போலி கல்கல் என வரும் கந்தன் அழகினை பாடிடுவோம். கந்தன் அழகினை பாடிடுவோம். கந்தன் அழகினை பாடிடுவோம். கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே, கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே, கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, எங்கள் சொந்த சுவாமியே.